நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரன்ச்சான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டோரா புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க, பொண்ணும் தாங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு பையன் மாதிரி இருப்பாங்க. அந்த பொண்ணை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்கெலாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் பொண்ணுமே லவ் பண்ணி நாங்கள் தான் வந்துட்டு இப்படி தான் இருப்போம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஜோடியாகவே வந்துட்டு இவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு டோரா அப்படின்ற பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு. என்னென்னா, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த வீடியோவை பார்க்குறேங்க. அந்த வீடியோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸு, கமெண்ட்ஸு, வியூஸு இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, கிரன்ச்சாக பண்ணால் தான் வந்துட்டு கூட்டம் சேரும் போல் இருக்குது. நம்மளை மாதிரி வந்துட்டு ஜென்யூனாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இதனால தான் பிரேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த புஜ்ஜி அப்படின்ற பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு போதை பழக்கத்தில் வந்துட்டு அடிமையாயிருச்சான். நம்ம வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ஊசியெல்லாம் போட்டுக்குமாமா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இந்த டோராங்கிற பொண்ணு வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுச்சான். இதனாலேயே அந்த புஜ்ஜிங்கிறதுக்கு வந்துட்டு அதாவது மஞ்சள் காமாலை நோயெல்லாம் வந்துருச்சான். அதெல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்துட்டு ரெக்கவர் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்துச்சான். அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் இதுக்கெலாம் வந்துட்டு போயிருச்சாமா. அதனால நிறைய சண்டையாகவே வந்துட்டு இருந்துச்சான். அது இல்லாமல் வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணுறேன் சம்திங் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காண்டி வந்துட்டு காசு எல்லாமே வந்துட்டு அந்த புஜ்ஜிங்கிற பொண்ணு வாங்கிருச்சாமா. வாங்கி அது பாட்டுக்கு ஏதோ செலவு பண்ணிருச்சான். கார் வாங்கினது எல்லாமே வந்துட்டு அவங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்களாம். அவங்க அம்மா ரொம்ப ஏழையாம், இந்த பொண்ணு ரொம்ப ஏழையாம். அந்த மாதிரி இருந்து தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சான். அந்த பொண்ணு செலிப்ரிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, அந்த பொண்ணு செலிப்ரிட்டியாக நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இப்போ யூடியூப், இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் டாப்பிக்காகவே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்கோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நிறையா வந்துட்டு பயோகிராஃபிஸ், சினி அப்டேட்ஸ், சீரியல் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லைக் எங்கள் வீடியோவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு கூட இருக்கக்கூடிய பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குற வரைக்கும் பாய்.